முத்துக்குமரன் சொன்ன கருத்துக்கு பிக் பாஸ் சௌந்தர்யா கொடுத்த பதிலடி. ஸோ இந்த மாதிரி இப்போ பிக் பாஸ் 8 கண்டஸ்டன்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடந்திருக்குது. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற டேக்லைனோட போன வருஷம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சுது. ஸோ இதில் முத்துக்குமரன் வின்னராகவும் நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ரன்னராகவும் தேர்வானாங்க. பிக் பாஸ் முடிஞ்ச கையோட இப்போ எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முத்துக்குமரன் கிட்ட ஒரு பேட்டியில் சௌந்தர்யா பற்றின உங்களுடைய நிலைப்பாடு வீட்டில் இருந்தப்போ ஒன்றாவும் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொன்றாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு முத்துக்குமரன், என்னோட கருத்துப்படி சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள் தான். ஆனால் என்னோட கருத்து வெகுஜன மக்களோட கருத்தோட வேறுபட்டிருந்துச்சு. அவங்க அந்த விளையாட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அதனால தான் ஒவ்வொரு டைமும் சௌந்தர்யாவை நான் நாமினேட் பண்ணேன். இது என்னோட கருத்து அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா சொன்னார். இதுக்கு சௌந்தர்யா, பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தே 1.5 மாதங்களுக்கும் மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் சிலர் என்னை நாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டிருக்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா பதிவு முத்துக்குமரனோட பேட்டிக்கு சூசகமாக பதில் சொல்கிற வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ எனிவே வின்னர் அண்ட் ரன்னருக்கு இடையில பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சண்டை வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும், முத்துக்குமரன் சொன்னது சரியா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர் தான் சௌந்தர்யாவா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.